அந்த க்ரீனை கிராஸ் பண்ண போது க்ரீனை கிராஸ் பண்ணிட்டா கம்பல்சரி நீங்கள் செல்லிங் ஆர்டர் போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு $1 இறங்கும். நீங்கள் வந்து இப்போ 73 72 இந்த ரேஞ்சிலே இருக்கும். நல்ல பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா சின்ன இதுலேயே சென்ட் கணக்குலேயே வெளியே வந்துடுவாங்க. ப்ரோக்கரேஜ் போக மீதி சென்ட் கணக்கு பார்த்து அழகாக எக்ஸிட் ஆகிடலாம். இது ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸ்ஸு, ஈஸியாக பண்ணலாம். இந்த சொலானா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்த்தபிள். நல்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி, அடுத்தது வந்து பிஎன்பி, அடுத்தது சொலானாலும் நல்லா இருக்கும். ட்ரேடிங் பண்ணுறதுக்குலாம் தாராளமாக பண்ணலாம். இது வந்து எக்ஸிட் ஆகிடலாம், ஈஸியாக எக்ஸிட் ஆகலாம். ஒரு 1 ஹவருக்கு நம்ம வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 மேலே நம்ம பண்ணலாம். 100லேருந்து அதிகமாக வந்து ட்ரேட் பண்ணலாம். 1 ஹவர்லேயே நம்ம ட்ரேட் பண்ணலாம். நல்லா பண்ணுங்க. 73ல் வாங்கினோமா, 73ல் வாங்கியிருந்தீங்கன்னா 89 90ல் எக்ஸிட் ஆகிடலாம். இப்போ எக்ஸிட் ஆக போது. இப்போ வந்து அந்த ஏற்கனவே இந்த ரெட்டு கிராஸ் பண்ணிச்சு, நல்லா பாருங்கள். இது பையிங்கு. இப்போ வந்து 73 73க்கு மேலாம் போகும். இதுமாரி பை மேலே போகுது பாருங்கள், 73 போகுது பாருங்கள். இல்லை இந்த பக்கம் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக, அதாவது நம்ம ஒரு லெவல் வச்சுக்கோங்க. 90 இந்த பக்கம் வந்து பார்த்தா 70. இப்போ 70லேருந்து 90 அவ்வளோ ஆச்சு. 20 தான். சும்மா அதிகமாக போட தேவையில்ல, ரொம்ப ஆசைப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து மூமெண்ட்டு ஸ்லோவாகுது. இது வந்து மேலேயும் ஏறாது, கீழே ஏறாது, இப்படியே போயிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா பாருங்கள், 71 74க்கு வந்துட்டான். இப்போ வந்து இந்த க்ரீனை இந்த க்ரீன் இருக்குதுல்ல, இந்த க்ரீனோட ஃபஸ்ட்டு இதுவை தாண்டி கீழே இறங்கிட்டானா தாராளமாக செல்லிங் ஆர்டர் போடலாம். அதே வந்து இந்த க்ரீனை ரீச் பண்ணி மேலே போயிட்டானா தாராளமாக பையிங் ஆர்டர் போடலாம். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ஒரு 70லேருந்து 73 72 வச்சுக்கோங்க. 72 வந்தால் கூட ஒரு பையிங் போடுவோம். நான் சொல்கிறத கேளுங்க, பையிங் போடுங்க. ஏன்னா க்ரீனில் இருந்தும்போது பை போடணும். அதே ரெட்டாக மாறிச்சுன்னா தாராளமாக செல்லிங் போடலாம். போட்டிங்கன்னா நீங்கள் வந்து லாபம் எடுத்துகிட்டு அழகாக எக்ஸிட் ஆகிடலாம். 100 ட்ரேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா, பினான்ஸில் போய் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இப்போ சார்ஜஸ் வராது. எந்த இது சொல்கிறீங்கன்னா, ட்ரேடிங் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன சொல்கிறது வருங்க, ஒரு நிமிஷம் சொல்லணாவா. நீங்கள் போயிட்டுனா கன்வெர்ட்டில் போயிட்டு நீங்கள் பிடிசி வாங்கி நீங்கள் விற்றீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் ஃபினான்ஸில் வராது. நீங்கள் தாராளமாக ஈஸியாக பண்ணலாம். சும்மா ஒரு 10 சென்ட்லேயே போயிட்டு இதை நல்லா புரிஞ்சுங்க. $US இதில் வந்து நம்ம போனீங்கன்னா பிடிசி இதில் $US வாங்கி இது பண்ணிட்டுங்க. ஏற்கனவே ஏதாவது உங்கள்கிட்ட காயின் இருந்ததுன்னா அதுக்கு வாங்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு காயின் எடுக்கிறேன், ஏதாவது ஒரு காயின். ஓகே, $US போகலாம், எதுவும் இல்லை. பிஎன்பி அதுக்கு பதிலாக பிடிசியே போடலாம். பிடிசி இப்போ வந்து நான் ஒரு $1 வாங்குறேன்னு வச்சுக்கிங்க, சும்மா ஒரு பேச்சு. $1 எவ்வளோ வருது, இந்த நம்பர் வருது. நீங்கள் சென்ட்டு கணக்கில் பண்ணாலே அழகாக இதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட்டில் போட்டுட்டு தான் இன்ஸ்டண்ட்டு, ஓகேவா. லிமிட்டில் போட்டால் நீங்கள் ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 100 இந்த இதில் பண்ண கன்வென்ஷனில் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸுமே வராது. இதில் 100 பாருங்கள், நல்ல லெவல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பிஎன்பி ஓகேவா, லெவல் அப்படியே போய் நிற்குது. இப்போ வந்து நீங்கள் கன்வென்ஷன் பண்ணும்போது ஓகேவா, கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு சார்ஜஸும் நீங்கள் அதே போய் ட்ரேடில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பணமும் வேணும். நீங்கள் வெறும் வந்து $2 வச்சுக்கணும் கூட, இல்லை $1 வச்சு கூட நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம்.
ஒரே ஒரு டாலர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணி ஒரு $10 வந்த பிறகு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா புரிஞ்சு